அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குட்டி கதை. கதையோட பேர் நாள் காட்டி. அப்பா, ஏன் தினமும் இதுல இருக்கிற பேப்பரை கிழிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்றான் சிறுவன் ஜெகன். இதுக்கு பேரு கேலண்டர். இதுல இருக்கிறது தேதி. உனக்கு தேதினா என்னன்னு தெரியுமா? பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்திருப்பாங்களே என்றான் ராகவன். ஆமாம். நேத்திக்கு என்ன தேதி, கிழமை சொல்லு பார்க்கலாம். நேத்திக்கு தேதி 8 வியாழக்கிழமை என்றான் ஜெகன். அப்ப இன்னைக்கு தேதி 9 ஆகியிருக்கும் இல்லையா? இதுல 8 இருந்தது, அதை கிழிச்சிட்டேன். இப்ப 9 வந்திருக்கு பாரு என்று காட்டினான் ராகவன். நாளையிலிருந்து இதை நானே கிழிக்கிறேன்பா என்றான் ஜெகன். சரி, காலையில எழுந்ததுமே கிழிச்சிடு. சில மாதங்கள் கழித்து, அப்பா, இதுல பேப்பர் கொஞ்சம் தான் இருக்கு, எல்லாத்தையும் கிழிச்சு முடிச்சிட்டேன், அப்புறம் கிழிக்கிறதுக்கு தேதியே இருக்காதே என்றான் ஜெகன். எல்லா தேதியும் கிழிச்சு முடிச்சிட்டா இந்த வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அடுத்த வருஷம் புது கேலண்டர் வந்துடும். எப்ப வரும் என்று கேட்டான் ஜெகன். புது கேலண்டர் கடையிலிருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வருஷம் முடிஞ்சு இதுல எல்லா தேதியும் கிழிச்ச முடிச்சதுக்கு அப்புறம் புது கேலண்டர்ல தேதியை கிழிக்கணும். புது கேலண்டர் எங்கப்பா, காட்டுங்க என்று கேட்டான் ஜெகன். பீரோவில் வைத்திருக்கும் புதிய கேலண்டரை எடுத்து காட்டினான் ராகவன். ஆவலுடன் அதை கையில் எடுத்து பார்த்தான் ஜெகன். தேதிகளின் மீது இருந்த வழவழப்பான பிளாஸ்டிக்கை கையால் தடவி பார்த்தான். எப்பா, இதுல தேதியெல்லாம் இவ்வளவு குண்டா இருக்கு, இந்த கேலண்டர்ல மட்டும் இவ்வளவு ஒல்லியா இருக்கே அப்படின்னு கேட்டான். இது புது கேலண்டர், அதுல இன்னும் தேதிகள் கிழிக்கவே ஆரம்பிக்கல. பழைய கேலண்டர்ல நிறைய தேதியை கிழிச்சிட்டோம், அதனாலதான். ஆமா, நான் தேதியை கிழிக்க ஆரம்பிக்கிறப்போ இந்த கேலண்டர் கூட கொஞ்சம் குண்டாதான் இருந்துச்சு, இப்பதான் ரொம்ப ஒல்லி ஆயிடுச்சு என்றான் ஜெகன். அப்பா, அப்ப புது கேலண்டரும் கொஞ்சம் கொஞ்சமா ஒல்லியாகிடும் இல்லையா என்று கேட்டான் ஜெகன் கவலையுடன். ஆமாம், தினமும் கொஞ்சம் கொஞ்சமா ஒல்லி ஆகிக்கிட்டே இருக்கும். தினம் நீ கொஞ்சம் கொஞ்சமா பெரியவனா ஆகிக்கிட்டே இருக்க இல்லையா, அதே மாதிரிதான். ஜெகன் சென்றதும் புதிய கேலண்டரை பீரோவுக்குள் வைத்து பீரோவை மூடினான் ராகவன். கையை உயர்த்தி கேலண்டரை மேல்தட்டில் வைத்ததாலவோ என்னவோ கை லேசாக வலிப்பது போல் இருந்தது. என்ன, இந்த சின்ன வேலை செஞ்சதுக்கு கூட கை வலிக்குது, அவ்வளவு பலவீனமாக ஆயிட்டேனா? 30 வயசு ஆயிடுச்சுல, இளமையோட துடிப்பெல்லாம் அடங்க ஆரம்பிச்சிடுச்சோ என்னவோ. ஒவ்வொரு நாளும் இந்த கேலண்டர் இழைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி நானும் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிக்கிட்டே இருக்கேனோ என்னவோ என்று நினைத்து கொண்டான் ராகவன். பொருள்: வாழ்க்கையை உணர்ந்து பார்த்தால் ஒரு நாள் என்பது நம் ஆயுளை அறுத்து கொண்டே இருக்கும் வாள் என்பது புலப்படும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.